அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீனை ரத்து செய்யுமாறு வித்யாகுமார் என்பவர் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் அபய் ஓகா மற்றும் அகஸ்டின் ஜார்ஜ் மஷி ஆகியோர் அமர்வு அமைச்சராக தொடர விரும்புகிறீர்களா என்பதை தெரிவிக்க கூறியிருந்தோம். ஆனால் தொடர்ந்து நீங்கள் பதிலளிக்காமல் இருப்பதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. நோட்டீஸ் பிறப்பிக்கவில்லை என்பதனை நீங்கள் அட்வான்டேஜாக எடுத்துக்கொள்வீர்களா? இந்த வழக்கில் வழங்கிய அறிவுறுத்தல்கள் என்னவாயின என கேள்வி எழுப்பியிருந்தனர். அமைச்சராக தொடர விரும்புகிறாரா என்ற கேள்விக்கு பதிலளிக்க 10 நாட்கள் மட்டுமே கால அவகாசம் வழங்கப்படும் என்றும் அதற்கு மேல் கால அவகாசம் அளிக்க முடியாது என்றும் நீதிபதிகள் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர். அதிமுக ஆட்சி காலத்தில் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி அந்த துறையில் வேலை வாங்கி தருவதாக பலரிடம் பண மோசடி செய்ததாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த அமலாக்கத்துறை கடந்த 2023ஆம் ஆண்டு ஜூன் மாதம் செந்தில் பாலாஜியை கைது செய்தது. சென்னை உயர்நீதிமன்றம் ஜாமீன் வழங்க மறுப்பு தெரிவித்ததால் அவர் உச்சநீதிமன்றத்தில் ஜாமீன் கோரி விண்ணப்பித்திருந்தார். இதனையடுத்து கடந்த ஆண்டு செப்டம்பர் 26ஆம் தேதி செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியது. அடுத்த நாளே அவர் தமிழ்நாடு அமைச்சராகவும் பதவியேற்றுக் கொண்டார். செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சராக பதவியேற்றது கடும் விமர்சனத்திற்கு உள்ளானது. செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கியதை எதிர்த்தும் அவர் அமைச்சரானதை எதிர்த்தும் வித்யாகுமார் என்பவர் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அதிகாரமிக்க அமைச்சர் பதவியில் செந்தில் பாலாஜி அமர்ந்துள்ளதால் அவரது பதவியால் வழக்கு விசாரணைக்கு இடையூறு ஏற்படலாம். அவருக்கு எதிராக சாட்சி சொல்ல அச்சப்படுவார்கள் என்பதால் அவருடைய ஜாமீன் மனுவை ரத்து செய்ய வேண்டும் என வித்யாகுமார் கோரியிருந்தார். அமலாக்கத்துறை சார்பிலும் செந்தில் பாலாஜிக்கு வழங்கப்பட்ட ஜாமீனை ரத்து செய்ய வேண்டி மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனுக்கள் விசாரணைக்கு வந்தபோது கடந்த முறை செந்தில் பாலாஜிக்கு என்ன அவசரம், அதற்குள் ஏன் அமைச்சர் பதவியை ஏற்றார், அவர் அமைச்சராக தொடர விரும்புகிறாரா என கேள்வி எழுப்பி அதற்கான பதிலை தருமாறு கேட்டிருந்தனர். ஆனால் இன்றைய நாள் வரைக்குமே அவர் எந்த பதிலும் அளிக்காததால் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கடும் கண்டனம் தெரிவித்தனர். இது தொடர்பாக பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை தன்னுடைய எக்ஸ் வலைதளத்தில் போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி பண மோசடி செய்த வழக்கில் சுமார் 3.5 ஆண்டுகள் சிறையில் இருந்த சாராய அமைச்சர் சிறையில் ஜாமீன் கிடைப்பதற்காக அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்து நாடகமாடி ஜாமீனில் வெளிவந்ததும் உடனடியாக அமைச்சர் பதவி ஏற்றதை மாண்புமிகு உச்சநீதிமன்றம் கண்டித்ததோடு அதற்கு விளக்கம் கொடுக்குமாறும் சாராய அமைச்சருக்கு உத்தரவிட்டிருந்தது. ஆனால் கொடுக்கப்பட்ட கால அவகாசம் முடிந்தும் சாராய அமைச்சர் இன்னும் விளக்கம் கொடுக்காமல் இருப்பதை இன்று மாண்புமிகு உச்சநீதிமன்றம் கடுமையாக கண்டித்திருக்கிறது. முதலமைச்சர் ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த சமயம் இதே சாராய அமைச்சர் மீது கூறிய குற்றச்சாட்டுகளை வசதியாக மறந்து வெட்கமே இல்லாமல் இன்று தனது அமைச்சரவையில் அவரை உட்கார வைத்து அழகு பார்த்துக் கொண்டிருக்கிறது. ஜாமீன் கிடைப்பதற்காக பொய் சொல்லி உச்சநீதிமன்றத்தையே ஏமாற்றியுள்ள சாராய அமைச்சர் பதவியில் தொடர எந்தவித தார்மீக உரிமையும் இல்லை. உடனடியாக அவரை அமைச்சர் பதவியில் இருந்து நீக்க வேண்டும் என்ற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை வலியுறுத்துகிறேன் என்று அவர் பதிவிட்டுள்ளார். வணக்கம் சார். சார் வணக்கம். ஒரு சீரியஸான ஒரு வழக்கு, அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடர்பான வழக்கு. ஆல்ரெடி அவருடைய அந்த வழக்கு நம்ம பார்த்துருப்போம். நேற்றைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் விசாரணைக்கு வந்திருக்கு. ரொம்ப காட்டமாக வந்து நீதிபதிகள் வந்து தங்களுடைய தரப்பு ஸ்டேட்மெண்ட்டை, தங்களோட விஷயங்கள் என்னன்ற வெளிப்படையாக டிரான்ஸ்பரன்ஸாக சொல்லியிருக்காங்க. செந்தில் பாலாஜிக்கு அமைச்சராக நீடிக்கிறது விருப்பமா இல்லையா, கிளியர் கட்டாக சொல்லுங்கள். இதை வச்சுட்டே திரும்ப சுற்றி ஒரு 4-5 முறை சொல்லியிருக்காங்க. அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா, அதுக்கான அவரோட பதில் நாங்கள் கேட்டு காத்திருக்கோம். இல்லாட்டி நாங்கள் இந்த விஷயத்தை வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. டோட்டலாக சப்ஜெக்ட் எப்படி பார்க்குறீங்க அந்த வழக்கு? ரொம்ப முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட் நேற்று சுப்ரீம் கோர்ட்டில் வந்திருக்கு. செந்தில் பாலாஜி ஜூன் மாதம் 2023 அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டார். ஏன்னா 2015 காலகட்டத்தில் ஜெயலலிதா பீரியடில் 2012-15 காலகட்டத்தில் அவர் போக்குவரத்து அமைச்சராக இருந்தபோது போக்குவரத்து கழகங்களை ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களுக்கான வேலை வாய்ப்புகளில் பணம் வாங்கிட்டு அப்பாயிண்ட் பண்ணதாக குற்றச்சாட்டு. அதில் மணி லாண்ட்ரிங் கேஸில் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் உள்ளே வந்துருச்சு. தமிழக காவல்துறையோடைய சென்னை போலீஸோட சிசிபி சென்னை சிட்டி கிரைம் பிரான்ச்சே வந்து அவர் மேலே வந்து சில குற்றப்பத்திரிகைகளை தாக்கல் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட 2000 பேருக்கு மேலே வந்து சாட்சிகளாக, அதாவது வந்து ஏமாந்துருக்காங்க, பணம் கொடுத்து நூற்றுக்கணக்கானவங்க ஏமாந்துருக்காங்க. அதெல்லாம் தெளிவாக அந்த கேஸ் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும்போது அமலாக்கத்துறை உள்ளே போடுது.
தெரியும் உங்களுக்கு. ஏப்ரலில் ஒரு ஜூன் மாதம் 2023 கைது செய்யப்பட்டு 2024 செப்டம்பரில் தான் வெளியில் வந்தார். அவர் வெளியில் வந்த 2வது நாளே அவரை மந்திரி ஆக்கினார் ஸ்டாலின். பெரிதினும் பெரிது உன் தியாகம் பெரிதுன்னெலாம் சொல்லி மந்திரி ஆக்கினார். யாருன்னா ஊழல் வழக்கில் உச்சநீதிமன்றத்தால் கடுமையாக கண்டனங்களுக்குள்ளான ஒரு நபரை 14 மாத சிறைவாசம் 15 மாத சிறைவாசத்துக்கு உடனே மந்திரி ஆக்கினார் ஸ்டாலின். இந்த வழக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி செந்தில் பாலாஜிக்கு எதிராக அமலாக்கத்துறை நடத்துகிற வழக்கு சிறப்பு செஷன்ஸ் கோர்ட்டில் நடந்துகிட்டு இருக்குது. எம்எல்ஏ எம்பிஸ் கோர்ட்டில் சென்னை மாநகர காவல்துறை, தமிழக காவல்துறை போட்ட அந்த வேலை வாங்கி தருவதாக மோசடி செய்த வழக்கில் அந்த குற்றச்சாட்டில் அந்த வழக்கு நடந்துகிட்ருக்கு. ஸோ வாரத்துக்கு 3 நாள் கோர்ட்டுக்கு போயிட்டு வந்துட்டுருக்காரு. அது அவரே நேற்று நீதிமன்றத்தில் சொல்லியிருக்காங்க. இது தவிர கையெழுத்து போகிறதுக்கு மாதம் ஒரு தடவை கமிஷன் ஆஃபீஸுக்கு, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்துட்டுருக்கார். இந்த பின்புலத்தில் தான் வழக்கறிஞர் ஒருவர் ப்ளஸ் பணம் கொடுத்து பாதிக்கப்பட்ட ஒருவர் அவரோட ஜாமீனை ரத்து பண்ணணும்னு கேட்டு உச்சநீதிமன்றத்துக்கு போனாங்க. இந்த வழக்கு ஏற்கனவே டிசம்பர் மாதம் வந்தப்பே உச்சநீதிமன்றம் மறைமுகமாக தன்னுடைய கண்டனங்களை தெரிவித்தது. அவர் எப்படி இவ்வளோ அவசரமாக அவரை அமைச்சராக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது? நாங்கள் ஜாமீன் கொடுக்குறோம், நீ அடுத்த நாளே போய் மந்திரி ஆகிறன்னா அது எந்த விதத்தில் நியாயம்னு கேட்டிருந்தாங்க. இது 2 மாதம் பொறுத்து இப்போ மறுபடியும் நேற்றைக்கு பிப்ரவரி 12ஆம் தேதி நேற்று விசாரணைக்கு வந்தது. அதாவது நீதிமன்றம் காய்த்தெடுத்திருக்கிறது. லிட்ரலி ஆங்கிலத்தில் சொன்னால் த சுப்ரீம் கோர்ட் ஹஸ் ரோஸ்டட் செந்தில் பாலாஜி. செந்தில் பாலாஜி சார்பாக முகுல் ரோத்தகி மூத்த வழக்கறிஞர், அவருக்கு ஒரு நாள் ஃபீஸ் 50 லட்சம். ஹியரிங்க்கு ஒரு நாளைக்கு இன்னைக்கு 1 மணி நேரம் ஆர்கியூ பண்ணுறாரு, நாளைக்கு வராருன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு ஒரு 50 லட்சம் இருக்குது. இன்னைக்கு ஒரு 50 லட்சம், நாளைக்கு ஒரு 50. எப்போ ஒரு தடவை ஒரு கோர்ட்டில் அப்படி சுப்ரீம் கோர்ட்டில் அப்படி எந்திரிச்சு நின்னாருன்னா 50 லட்சம் ஒரு ஃபீஸ். ஹையஸ்ட் பெய்டு அட்வொகேட் இன்னைக்கு இந்தியாவில் அவர் தான். அடுத்த தமிழக அரசு சார்பாக அபிஷேக் மனு சிங்வி, காங்கிரஸ் எம்பி, அவருக்கும் கிட்டத்தட்ட 40-45 லட்சம் ஃபீஸ் இருக்கும். எந்த அளவுக்கு ஒரு ஊழல் குற்றச்சாட்டுக்கு உள்ளானவரை காப்பாற்றுறதுக்கு செந்தில் பாலாஜியும் தமிழக அரசும் எத்தனை கோடிகளை செலவு பண்ணுறாங்கன்றதுக்கு இது ஒரு உதாரணம். நேற்றைக்கு உச்சநீதிமன்றம் என்ன கேட்குது, நீங்கள் அமைச்சராக விரும்புகிறீங்களா, அமைச்சராக தொடர விரும்புகிறீர்களா இல்லையா? சே எஸ் ஆர் நோ. அப்போ முகுல் ரோத்தகி என்ன சொல்கிறார், இல்லை நான் ஜெயிலில் இருந்தேன், அப்படி இருந்தேன், இப்படி இருந்தேன், என் மேலே நிறையா வழக்கு போட்டாங்க, இன்றைக்கி நான் வெளியில் வந்த பிறகு நான் வாரத்துக்கு 3 நாள் கோர்ட்டுக்கு போகிறேன், இதுக்கு நடுப்புற நான் மந்திரியாக இருக்கேன், கடுமையாக உழைக்கிறேன், இந்த கதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், சே எஸ் ஆர் நோ அப்படின்னு திரும்ப கேட்குறாங்க. அந்த பத்தியை மட்டும் நீங்கள் படிங்க, தினத்தந்தியில் இன்றைக்கி வந்திருக்குது. நீதிபதி சொல்கிறாங்க, செந்தில் பாலாஜி அமைச்சராக ஏன் அவசரம் காட்டினார்? தீவிரமான குற்றச்சாட்டுக்கு உள்ளாகிய நபர் அமைச்சராக இருப்பதால் பொது ஊழியர்கள் எப்படி சாட்சி சொல்ல வருவாங்க? 200க்கும் மேற்பட்ட பொது ஊழியர்கள் இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, எப்படி சாட்சி சொல்ல வருவாங்க? இது தீவிரமான குற்றச்சாட்டுக்கு உள்ளாகி இருக்க ஒரு நபர் எப்படி அமைச்சராக தொடரும்னு கேட்குறாங்க. வழக்கமாக தீவிரமான குற்றச்சாட்டுங்கிறத பேச மாட்டாங்க. இது தீவிரமான குற்றச்சாட்டு, அதுக்கான நபர் அமைச்சராக இருக்கார் அப்படிங்கிறதே ஒரு முக்கியமான விஷயமா ரைஸ் பண்ணுறாங்க. ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அவர் அமைச்சராக தொடர விருப்பமா இல்லையா? சப்போஸ் அவர் விருப்பம்னு சொன்னார்னா, நான் அந்த விஷயத்தை என்ன பண்ணுவேன்னு எங்களுக்கு தெரியாது, எக்ஸ்ட்ரீம் லெவல் நாங்கள் போய்டும், என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாதுன்னு இருக்காங்க. இல்லைன்னு சொன்னாங்கன்னா நாங்கள் வழக்கு ஃபஸ்ட் விசாரணை பண்ண ஆரம்பிப்போம் அப்படிங்கிறாங்க. இந்த சென்டென்ஸ் சாதாரணமாக பயன்படுத்த மாட்டாங்க. இவர் விஷயத்தில் பயன்படுத்துகிறாங்கன்னா அதோடைய சீரியஸ் தன்மை எப்படி பார்க்க வேண்டும்? அதான் நல்ல கேள்வி. அதாவது நீங்கள் அமைச்சராக தொடர விரும்புகிறீர்களா, ஆர் யூ கண்டினியூ டு பி எ மினிஸ்டர், சே எஸ் ஆர் நோ. குவிஸ் ப்ரோக்ராம் மாதிரி முகுல் ரோத்தகியை பார்த்து நீன்னு கேட்குறாங்க. அதாவது செந்தில் பாலாஜி அவரோட வழக்கறிஞரை பார்த்து நீங்கள் தான் செந்தில் பாலாஜி, நான் அவரோட வக்கீல், ஆர் யூ டு யூ வாண்ட் டு கண்டினியூ அஸ் மினிஸ்டர், சே எஸ் ஆர் நோ. இப்படிலாம் சுப்ரீம் கோர்ட் கேட்காது. குவிஸ் ப்ரோக்ராம் மாதிரி கேட்கும்போது ஆடி போகிறாரு முகுல் ரோத்தகி. நான் அவரை கேட்டுட்டு சொல்கிறேன்றாரு. நீங்கள் அப்போ தான் இந்த வார்த்தை வருது, நீ எஸ்ன்னு சொன்னா வி டோன்ட் நோ டு வாட் எக்ஸ்டென்ட் வில் கோ, நாங்கள் எந்த எல்லைக்கு போகணும் எங்களுக்கே தெரியாது, நீ இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் மெரிட்டில் இந்த கேஸை விசாரிக்கிறோன்றாங்க. அடுத்து அபிஷேக் மனு சிங் கிட்ட, தமிழக அரசோட வழக்கறிஞர்கிட்ட கேட்குறாங்க. அவர் என்ன சொல்கிறாரு, இட்ஸ் ஹாப்சன்ஸ் சாய்ஸ்ன்றார். ஹாப்சன்ஸ் சாய்ஸ்னு என்னென்னா, இங்கிலீஷில் அது ஒரு சொல்லாடல். உங்களுக்கு ஒரு சாய்ஸ் கொடுத்த மாதிரி இருக்கும், ஆனால் ஒரு அர்த்தம் தான் அதுக்கு. அதாவது நீ நல்லவனா கெட்டவனா அப்படின்னா நான் சொல்கிறத கேட்டினா நீ நல்லவன், இல்லைன்னா நீ கெட்டவன் தான், ஆனால் உனக்கு சாய்ஸ் கொடுத்த மாதிரி இருக்கும், ஆனால் ஆக்சுவலாக உனக்கு சாய்ஸ் கிடையாது. புரியுதுங்களா? அதுக்கு பேர் ஹாப்சன்ஸ் சாய்ஸ். சே எஸ் ஆர் நோன்றது அபிஷேக் மனு சிங் ரொம்ப அழகாக நேற்று ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. அவங்களுக்கு தெரியுது, டாப் லாயர்ஸுக்கெல்லாம் ஜட்ஜஸோட மூடு தெரியும், இது இப்படி தான் போகுது அடுத்துன்றது. ஸோ அவர் முகுல் ரோத்தகி நான் கேட்டு சொல்கிறேன் என் கிளைண்ட்டுன்றார். அது நியாயமானது. வழக்கமாக வக்கீல் அவங்களோட கட்சிக்காரரை கேட்டு தான் அவங்க சொல்லுவாங்க. ஆனால் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு சார்பாக ஆஜரான அபிஷேக் மனு சிங், அவரும் முன்னாள் அட்டர்னி ஜெனரல், முகுல் ரோத்தகி முன்னாள் அட்டர்னி ஜெனரல், அபிஷேக் மனு சிங் முன்னாள் அட்டர்னி ஜெனரல். அபிஷேக் மனு சிங் என்ன சொல்லியிருக்காரு, இது ஹாப்சன்ஸ் சாய்ஸ். ஹாப்சன்ஸ் சாய்ஸ்ன்றதை டெல்லி டிக்ஷனரியில் பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது உங்களுக்கு ஒரு சாய்ஸ் கொடுத்த மாதிரி இருக்கும், ஆனால் ஆக்சுவலாக உங்களுக்கு சாய்ஸ் இருக்காது. இதில் என்ன சொல்ல வர்றாருன்னா, நீ மந்திரியாக தொடர விரும்புறியா, எஸ் ஆர் நோ.
ஆக்சுவலாக நீ நோன்னு தான் சொல்லணும்னு என் பதில் எதிர்பார்க்குறேன். ஓகே, நீ எஸ்ன்னு சொன்னீங்கன்னா உன் கதை அடுத்து என்ன பண்ணணும்னு அவங்களே சொல்லிட்டாங்க. ஆமான்னு சொன்னா அப்புறம் விஷயம் வேற மாதிரி, விஷயமே வேற. உனக்கு இன்னமும் உன் மந்திரி பதவிக்குரிய கண்ணியத்துக்காக உன்னை வந்து உங்களை வந்து நீங்கள் வந்து ஒரு சாய்ஸ் கொடுக்குறாங்க. அதாவது இந்த மாதிரி நேரத்தில் இந்நேரம் அவர் ரிசைன் பண்ணியிருக்கணுங்க. இந்த நேரம் செந்தில் பாலாஜி ரிசைன் பண்ணியிருக்கணும். ஏன்னா அவ்வளோ தூரம் தமிழக அரசு இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் அவமானப்பட்டு தலைகுனிந்து நிற்கிறது. தமிழகமே தலைகுனிந்து நிற்கிறது. இது திராவிட மாடல் ஆட்சிக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய தலைகுனிவு. இன்னைக்கு எடப்பாடி கவர்மெண்ட்டில் ஒரு மந்திரிக்கு இப்படி நிலைமை வந்ததுன்னா திமுக நேரம் 10 மணிக்கு தமிழ்நாடு பூரா போராட்டத்தை நடத்தி அரசாங்கத்தை நிர்பந்திச்சிருப்பாங்க. இம்மீடியட்டாக செந்தில் பாலாஜியை டிஸ்மிஸ் பண்ணுங்க, இல்லை அவரை ராஜினாமா பண்ண சொல்லுங்க. யாருமே இதை பேச மாட்டேன்றாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் எதிர்மேலேயோ மழை பெய்த எதுவோ எப்படி இருக்குமோ அப்படி இருக்கிறார்கள். இந்த விஷயத்தோட சீரியஸ்னஸ் உங்களுக்கு புரியுது. திமுகவை முழுவதும் ஆதரிக்கக்கூடியவர்கள் கூட செந்தில் பாலாஜி விஷயத்தில் நிச்சயமாக தமிழக முதலமைச்சரின் போக்கை, தமிழக அரசின் போக்கை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இவ்வளவு கண்டனங்கள் இன்றைக்கு எடப்பாடி கவர்மெண்ட்டில் கூட எந்த மந்திரி மேலேயும் வந்ததில்லை. வந்திருந்தால் இந்நேரம் அந்த மந்திரி ராஜினாமா பண்ணியிருப்பார். உச்சநீதிமன்றம் நீங்கள் 50 லட்ச ரூபாய் செலவு பண்ணி ஒரு வக்கீலை நிறுத்துறீங்க. அவர் நிறுத்துறார் செந்தில் பாலாஜி. அபிஷேக் மனு சிங்குக்கு கிட்டத்தட்ட ஒரு 40 லட்ச ரூபாய் சம்பளம் இருக்கும். மக்கள் வரி பணத்தை நீங்கள் எதற்காக ஒரு ஊழல்வாதியை காப்பாற்றுவதற்காக செலவு செய்கிறீர்கள்? இது யாரோட பணம்? இதுதான் திராவிட மாடல் ஆட்சியா? இல்லை சார், இந்த சார்ஜஸ் வருது. இப்படி வந்து நீதிபதியில் காட்டமாக ஒரு கேள்வி கேட்குறாங்க. இந்த இடத்துல வந்து முகுல் ஒரு விஷயத்தை வைக்கிறார். அப்போ செந்தில் பாலாஜி அமைச்சராக தொடர்றதுக்கு அவர் தகுதி இல்லையா? அவர் தொடரவே கூடாதா? அவர் வந்து பேசிக் அடிப்படையை வைக்கிறார். அவர் தொடர்றதுக்கு என்ன தடை இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை வைக்கிறார். இல்லைங்க, இதில் சட்ட ரீதியாக மட்டும் இந்த விஷயத்தை பார்க்கக்கூடாதுங்க, தார்மீக ரீதியிலையும் அணுகணும். இப்போ அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு பெயில் கொடுக்கும்போது நீ வந்து கையெழுத்து போடக்கூடாது, செக்ரட்டேரியட்டுக்கு போகக்கூடாது, ஃபைலை கையெழுத்து போடக்கூடாதுன்னு உத்தரவு போட்டாங்க. அதோட அர்த்தம் என்னென்னா, உச்சநீதிமன்றம் நேரடியாக சில நேரங்களில் வந்து சில உத்தரவுகளை பிறப்பிக்காது. ஏன்னா நம்முடைய அரசியலமைப்பு சாசனத்தில் முதலமைச்சருக்கு, பிரதம மந்திரிகளுக்கு சில தனி அதிகாரங்கள் இருக்குது. ஒருத்தரை மந்திரியாக அமைச்சரவையில் வச்சிருக்கணுமா வச்சிருக்கக்கூடாதான்னு முடிவு எடுக்கக்கூடிய அதிகாரம் முதலமைச்சருக்கு தான் இருக்குது. ஆங்கிலத்தில் சொன்னால் இட்ஸ் அ ப்ரெரோகேட்டிவ் ஆஃப் த சீஃப் மினிஸ்டர். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால தான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டு 6 மாத காலம் அவர் அமைச்சராக தொடர்ந்த பொழுது அதிமுகவை சார்ந்த இன்பதுரைன்னு நினைக்கிறேன், சப்ஜெக்ட் டு கரெக்ஷன், அவர் வந்து ஒரு வழக்கு போட்டார். அந்த வழக்கில் வந்து அவர் அமைச்சராக தொடர்வதற்கு தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு அன்னைக்கு இருந்த தலைமை நீதிபதியும் இன்னொரு நீதிபதியும் அவன் 2 நீதிபதிகள் அமர்வு என்ன சொல்லுச்சுன்னா, யார் முதலமைச்சராக தொடர்வது, யார் முதலமைச்சராக தொடரக்கூடாது, அமைச்சராக தொடரக்கூடாது என்பதை முடிவு செய்ய வேண்டியது முதலமைச்சரோட தனி உரிமை. அதில் கோர்ட்டு தலையிட முடியாது. ஆனாலும் சிறையில் இருக்கக்கூடிய ஒருவர் அமைச்சராக தொடர முடியும் என்ற காலகட்டம் இந்திய அரசியல் வாழ்வில் வரும் என்று நம்முடைய அரசியலமைப்பு சாசனத்தை உருவாக்கிய மேதைகள் கனவிலும் கருதி இருக்க மாட்டார்கள். சிறையில் இருக்கக்கூடிய ஒருவர் அமைச்சராக தொடர்வது என்பது இந்திய அரசியலமைப்பு சாசனத்திற்கு மிகப்பெரிய அவமானம். ஆனால் எங்களால் எதுவும் செய்ய முடியாது, ஏனெனில் சட்டத்தில் முதலமைச்சரோட இந்த உரிமையில் தலையிட எங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு தெளிவாக சொன்னாங்க. அப்பயே அவரை தூக்கி வெளில போட்டுருக்கணும். ஆனால் அதுக்கு பிறகு அவரோட பெயில் பெட்டிஷன் வரும்போது தான் அவங்கள தூக்கி போட்டாங்க. ஜட்ஜி என்ன கேட்டார், நீ இன்னமும் மந்திரியாக இருக்க, உனக்கு எப்படி நான் பெயில் கொடுக்க முடியுமோன்னு மந்திரி பதவியை ராஜினாமா பண்ணார். ஆனால் அப்படியும் டிஸ்மிஸ் பண்ணார். அதாவது சில நேரங்களில் நீதித்துறை, உயர்நீதிமன்றமோ உச்சநீதிமன்றமோ நேரடியாக சில விஷயங்களை சொல்லாது ஒன்று. அதே மாதிரி சட்டப்படியும் வந்து உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றங்களால் சில விஷயங்களை அமல்படுத்த முடியாது. ஆனால் தார்மீக ரீதியில் அவர்களால் முடிவெடுக்க முடியும். அதற்கான அதிகாரம் அவர்களுக்கு இருக்கிறது. உயர்நீதிமன்றங்களுக்கும் உச்சநீதிமன்றங்களுக்கும், குறிப்பாக உச்சநீதிமன்றத்திற்கு சட்டத்தின் மாட்சிமைப்படி சட்டத்தை நிலைநாட்டுவது மட்டுமல்ல, தர்மத்தின்படியும் நிலைநாட்டக்கூடிய அதிகாரம் இருக்குது. ஜஸ்டிஸ்ன்றது அது வெறும் சட்டப்படி மட்டும், இயற்கை நீதி ஜஸ்டிஸ் படியும். அதனால தான் அவங்க வந்து எனக்கு மந்திரியாக இருக்க தகுதியா இல்லையான்னு போய் வாயை பிடுங்குறாங்க. அர்த்தம் என்னன்னா, கெஜ்ரிவாலுக்கு என்ன சொன்னேன், அவன் மந்திரியாக இருக்க, அவர் மந்திரியாக இருக்க, முதலமைச்சராக இருக்க எந்த விதமான தடையும் இல்லை. ஆனால் ஜாமீனில் இருக்க ஒருத்தன் முதலமைச்சர் ஆனானா, ஃபைலில் கழுத்து போட்டானா, அது எவ்வளவு அசிங்கம். சட்டங்களை ஏற்றக்கூடியவர்கள், அதனால தான் அவர்களுக்கு லா மேக்கர்ஸ்னு பேர். ஆகவே நான் மந்திரியாக இருக்கலாமா வேணாமான்னு திரும்ப உயர்நீதிமன்றத்தோட உச்சநீதிமன்ற வாயை பிடுங்கிறதுக்கு என்னன்னா, மந்திரியாக இருக்க ஒன்றும் தடை இல்லைன்னு வார்த்தையை வாங்கிட்டான், அப்புறம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்றது. அதான் இந்த இடத்துல அவர் கேட்கும்போது நீதிபதியில் அதை சொல்கிறாங்க, இந்த விவகாரத்தில் தீர்ப்பு அளிக்கப்பட்ட பிறகும் செந்தில் பாலாஜி அமைச்சராக கூடாதா அப்படின்னு சொல்லி முகுல் வாதாடுறாரு. உடனே அதுக்கு நீதிபதிகள், சாட்சிகளாக உள்ள 200க்கும் மேற்பட்டோர் பொது ஊழியர்கள் மாநில அரசில் பணியாற்றுகின்றனர். இதில் என்ன வாதிட விரும்புகிறீர்கள் என்பதை நான் அறிவேன். அமைச்சராக எவ்வித தகுதி நீக்கமும் இல்லை என்று தானே, அதாவது நீங்கள் அமைச்சராக இருக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த தகுதி பிரச்சனை இல்லைங்கிறது நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனால் அரசு தரப்பு சாட்சியங்கள் இன்னும் விசாரிக்கப்பட வேண்டியுள்ளது என்று செந்தில் பாலாஜி தரப்பில் ஆஜரான மூத்த வக்கீல் முகுல் ரோஹ்கி சிறப்பு கோர்ட்டில் நடைபெறும் விசாரணை குறித்து யாரும் புகார் தெரிவிக்கவில்லை என்று வாதிட்டார். அதுக்கு தான் அமலாக்கத்துறை என்ன சொன்னால், இவர் பெயிலில் வரத்துக்கு முன்னால் ரெகுலராக விசாரணைக்கு ஆஜராகி கொண்டிருந்த ஒரு தடயவியல் நிபுணர் இவர் ஜெயிலேருந்து வந்த பிறகு கோர்ட்டுக்கே வரதில்லை. இன்னொன்று, இனிமேல் தான் சாட்சி விசாரணை ஆரம்பிக்க போகுது.
இந்த நேரத்தில் வந்து நீங்கள் மந்திரியாக இருந்து கொண்டு 200 பேர் அரசு சாட்சிகளாக இருக்கும் பொழுது வழக்கு விசாரணை எப்படி நடக்கும்? இதை தான் திரும்ப திரும்ப கேட்குறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அன்பு, நேற்றைக்கு நடந்த டெவலப்மெண்ட்ஸ் சுப்ரீம் கோர்ட்டில் ரொம்ப சீரியஸான டெவலப்மெண்ட்ஸ். நேரடியாக வார்த்தைகளை உச்சநீதிமன்றம் சில நேரங்களில் வெளியில் விடாது. நுவான்சஸ்னுவாங்க, மறைமொழியில் ஆழமான பூடக மொழியில் வாங்க இல்லையா, சுற்றி வளைத்து பூடக மொழியில் இன்டைரக்டாக பேசக்கூடிய, ரொம்ப சுகர் கோட்டடாக வெண்ணெய் தடவி பேசக்கூடிய வார்த்தைகளில் இருக்கக்கூடிய சாராம்சத்தை புரிந்து கொண்டு உச்சநீதிமன்றத்தின் மூடு அதை புரிந்து கொண்டு நடப்பது தான் பெட்டிஷனர்ஸ். யார்? செந்தில் பாலாஜி. அவருக்கு பின்னால் வந்து இருக்கக்கூடிய தமிழக அரசுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன், மாறா நான் மந்திரியாக இருக்கணுமா இல்லையா, தகுதி இருக்கான் இல்லையா சொல்லேன்னு நேரடியாக மோதனாங்கன்னா உச்சநீதிமன்றம் எந்த எல்லைக்கும் போகும். ஆனா இந்த இடத்துல வந்து நீதிமன்றம் வந்து நுவான்ஸா பேச மாதிரி இல்ல சார், வெளிப்படையா சொல்றாங்க. நீ வந்து ஆமன் சொன்னா அப்புறம் நான் வேற மாதிரி நீ மந்திரியா தொடரணுமா வேணாமா, எஸ் ஆர்னோனா, இதை விட செந்தில் பாலாஜிக்கும் தமிழக அரசுக்கும் முதலமைச்சருக்கும் வேற என்னங்க மெசேஜ் சுப்ரீம் கோர்ட்ல இருந்து வேணும்னு இவங்க எதிர்பார்க்கறாங்க? இது எடப்பாடி பீரியட்ல நடந்துருந்தா இந்நேரம் திமுக வானத்துக்கும் பூமிக்கு எகிரி குதிச்சிருக்காது. தமிழ்நாட்டையே நடுங்க வைக்கிற போராட்டங்கள் இன்னைக்கு காலையில் 12 மணிக்குள்ள எல்லா மாவட்ட தலைநகரங்களையும் திமுக நடத்தியிருக்கோம். அப்படிதான் நடத்தணும், அதுதான் ஒரு எதிர்கட்சியோட வேலை. இன்னைக்கு அண்ணா திமுக தூங்கிட்டு இருக்கு, பிஜேபி தூங்கிட்டு இருக்கு, கும்பகர்ண தூக்கத்தில் இருக்காங்க இவங்களால. இப்பேற்பட்ட ஒரு அநீதி தமிழகத்துக்கு இழைக்க ஒட்டுமொத்த தமிழகத்துக்கு தலை குனிவுங்க. செந்தில் பாலாஜி விஷயத்தில் கடந்த 1.5 ஆண்டுகளாக நடக்கக்கூடிய விஷயங்கள். சார், இந்த இடத்துல வந்து ஏடிஎம்கே எதிர்க்கட்சியாக ஃபங்க்ஷன் பண்ண வேண்டிய இடத்துல ஏன் ஃபங்க்ஷன் பண்ணலன்ற வேற ஒரு பிரச்சனை. ஏன்னா அவங்க பேர் நடந்த ஊழல் போயிட்டு இருக்கோம். பிஜேபிக்கு நல்ல ஒரு ஹோப். பிஜேபிக்கு எங்க இந்த புத்தி பிஜேபிக்கு இருந்தால் அந்த கட்சி வளர்ந்துருக்குமே, அது வளராமல் இருக்கிறது நல்லது, அது வேற விஷயம். பிளவுவாத அரசியல், திருப்பரங்குன்றம், சிக்கந்தர் மலையா, அது பேர்னா திருப்பரங்குன்றம் மலையா, இந்த மாதிரி மக்களை பிளவுபடுத்தக்கூடிய அரசியல் தானே பிஜேபி பண்ணுது. இது எவ்வளோ பெரிய இஷ்யூ, லட்டு மாதிரி இஷ்யூ இல்லை. இந்த பிஜேபி கையில் எடுக்கணும்ல. ஏற்காக 2 இடதுசாரிகள் தூங்கிட்டு இருக்காங்களா? வெட்கமாக இல்லையா இடதுசாரிகளுக்கு? இதற்கு பிறகும் செந்தில் பாலாஜி எப்படி அமைச்சரவையில் நீ வைத்திருக்கிறீர்கள் என்று முதலமைச்சரை பார்த்து கேட்பதற்கு முதுகெலும்பு இல்லாத இடதுசாரிகள் என்ன மக்கள் நலனை பற்றி பேசக்கூடிய அரசியலை நீ கையில் எடுக்கப் போகிறார்கள். செந்தில் பாலாஜி மந்திரி ஆகும் பொழுதே அது சரின்னு பேசியவர் முத்தரசன். அதில் என்ன தவறு இருக்குன்னு உதயநிதி ஸ்டாலினை துணை முதலமைச்சரா பதவி உயர்த்துறாங்க. அதே இடத்துல செந்தில் பாலாஜியை மந்திரி ஆக்குறாங்க. உதயநிதிக்கு பதவி பிரமாணம் தேவையில்லை, ஏன்னா அரசியலமைப்பு சாசனத்தில் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் பதவியே கிடையாது. அந்த பதவியேற்பு விழாவில் போய் முத்தரசன் எல்லாம் உட்காடுறாங்க, பாலகிருஷ்ணன்லாம். இப்போ முத்தரசன் கேட்கும்பொழுது செந்தில் பாலாஜியை மந்திரி ஆக்குறாங்களே, என்ன நியாயம்? மந்திரி அவர் 2 நாள் கூட ஆகல பெயிலில் வந்து, இவ்வளவு அவசரம் என்னன்னா அதுல எந்த தவறும் இல்லைனார். இப்போ இதுக்கு என்ன சொல்ல போறாங்க இடதுசாரிகள்? இல்லை சார், இந்த இடத்துல வந்து ஒரு வாதம், அதாவது திமுக தரப்பு வைக்கிற வாதமும் இல்லை அவங்க கூட்டணி கட்சியில் வைக்கிற வாதமும், இதை வந்து திரும்ப திரும்ப பாஜக அரசியலாக கையாளுறாங்க. அரசியல் பழிவாங்க நடவடிக்கை. அரசியல் தான், இது கோர்ட்ல இருக்குல்ல. முதல்ல இது அரசியல் பிரச்சனை தான், மக்களை பாதிக்கக்கூடிய எல்லாமே அரசியல் தான். செந்தில் பாலாஜி விஷயம் அப்படி இல்லை. அரசியல் பழிவாங்க நடக்குது, பாஜக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. சுப்ரீம் கோர்ட் சொல்லுதுல்ல, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் நடவடிக்கை அரசியல் பழிவாங்க நடவடிக்கை நீ சொல்லு, அது லாஜிக்கலி கரெக்ட். என்னை பொறுத்த வரைக்கும் அது ஃபேக்சுவலியும் கரெக்ட். நீங்க ஒத்துக்க மாட்டீங்க, நல்லது. இல்லை, அவங்க இப்படி சொல்றாங்க, நீதிமன்றம் எப்படி வந்து சில விஷயத்தை ஓப்பனாக பேசாம நெளிவு சொல்லியே பேசுவாங்களோ அந்த மாதிரி நாங்களும் நெளிவு சொல்லியே சொல்றோம், புரிஞ்சுக்கோங்க. இது கோர்ட்ல இருக்கிற விஷயமா இருந்தாலும் அரசியல் ரீதியான பழிவடிக்கை தான். அந்த ஒரு விஷயத்தை சுப்ரீம் கோர்ட்டை திமுகவும் அதனுடைய தோழமை கட்சிகளும் திமுக சுப்ரீம் கோர்ட்டுக்கு உள்நோக்கம் கற்பிக்கிறார்கள். நேற்றைய சம்பவத்திற்கு பிறகு இதுவரைக்கும் செந்தில் பாலாஜி விஷயத்துல செந்தில் பாலாஜிக்கு முட்டு கொடுத்து இடதுசாரிகளும் காங்கிரஸும் விசிகாவும் இருந்ததை கூட மன்னித்து விடலாம். நேற்றைய டெவலப்மெண்ட்டுக்கு பிறகு 2 இடதுசாரிகளும் விசிகாவும் காங்கிரஸும் இனிமேலும் முட்டு கொடுப்பார்கள் என்றால் 26 மக்கள் சட்டமன்றத்தில் இவர்கள் மக்களால் தண்டிக்கப்படுவார்கள். ஏங்க, நீங்கள் எடப்பாடிக்கு எதிராக பேசிய ஊழல் குற்றச்சாட்டுகள், ஜெயலலிதாவுக்கு எதிராக பேசிய குற்றச்சாட்டுகள், இதே செந்தில் பாலாஜிக்கு எதிராக முதலமைச்சர் ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது பேசிய பேச்சுக்கள், போடப்பட்ட வழக்குகள், அதை வச்சாவது நீங்கள் இதை பாருங்கள். சரி, நான் அதை பார்க்க மாட்டேன்னா இன்றைக்கி இருக்க டெவலப்மெண்ட்டை பாருங்கள். முதலமைச்சரோட நேரடி கட்டுப்பாட்டில் இருக்க காவல்துறை தான் அவருக்கு எதிரான மூல வழக்கம் நடத்துது. எங்கள் எம்எல்ஏ எம்பிக்களான கோர்ட்டில் 2வது கேஸ் தான் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட். இப்போ அவர் செந்தில் பாலாஜியை குற்றவாளின்னு யாருமே சொல்லலை. செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கொடுத்ததை நான் எதிர்க்கல, கண்டிப்பாக எதிர்க்கல. அவருக்கு ஜாமீன் கொடுக்கப்பட வேண்டியதுதான். உச்சநீதிமன்றமும் அதை தான் சொல்ல. ஜாமீன் விஷயம் நீங்கள் வந்து விசாரணையே இல்லாமல் ஒருத்தரை நீதிமன்ற சிறை காவலில் வைப்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. நீண்ட நாள் அவர் சிறையில் இருந்தார் என்ற ஒரே காரணத்துக்காக தான் நாங்கள் ஜாமீனில் கொடுத்தோம். உடனே போய் அவர் மந்திரி ஆகிறதுக்கு கொடுக்கல. சட்டப்படி மந்திரி ஆகிறதுக்கு எனக்கு தடை இல்லைன்ற தார்மீக நெறிமுறைகளின்படி ஹைகோர்ட் சொல்லிச்சுல. இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின்படி அவர் அமைச்சராக தொடர்வதில் தடை இல்லை என்பது எழுத்தில் இருக்கக்கூடிய நிலைப்பாடு. அதனுடைய தார்மீக நெறிகளின்படி பார்த்தால் உயர்நீதிமன்றம் சொல்லிச்சுல்ல, சிறையில் இருக்கக்கூடிய ஒருவர் அமைச்சராக தொடரக்கூடிய காலம் நம்முடைய அரசியல் வாழ்வில் வரும் என்று நம்முடைய அரசியலமைப்பு சாசனத்தை எழுதிய முன்னோர்கள் கனவிலும் கருதி இருக்க மாட்டார்கள். இது வெட்கக்கேடான விஷயம்னு சொன்னாங்க. இது வரைக்கும் ஜுடிஷியரி பல தடவை சொல்லியிருக்கு செந்தில் பாலாஜி எப்படி மந்திரியா இருக்கலாம். இது ஃபர்ஸ்ட் டைம் இல்லை. மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட ஒப்பீனியன். ஏற்கனவே பெயில் கொடுத்த பிறகு சுப்ரீம் கோர்ட் சொன்னது, நான் பெயில் கொடுக்குறேன், நீ அடுத்த நாளே போய் மந்திரி ஆகிறேன்னு. நேத்தைக்கு சொன்னது. தொடர்ந்து
இந்திய நீதித்துறை அவர் அமைச்சராக பொறுப்பு இருக்கும்போது அவர் வழக்கு சுப்ரீம் கோர்ட் வந்துச்சு. தொடர்ந்து இந்திய நீதித்துறை நேற்றைக்கு முதல் முறை அல்ல, 3 முறை, நேற்றோடு சேர்த்து 3 முறை அவர் எப்படி அமைச்சராக தொடரலாம் என்று தன்னுடைய விருப்பமின்மையை, டிஸ்பிளஷரை, அதிருப்தியை தெரிவித்த பிறகும் அவரை அமைச்சரவையில் வைத்திருக்க வேண்டிய நிர்பந்தம் ஸ்டாலின் அவர்களுக்கு ஏன் வந்தது? நான் திரும்பவும் சொல்றேன், நீங்க திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்றீங்கல்ல, ஏன் வந்துங்க கூட்டணி கட்சிகள் இதை கேட்க மாட்டேன்றான்? ஏன் இவ்வளவு கொத்தடிமையா இருக்கான்? சார் எனக்கு இன்னொரு விஷயம் இதில் டவுட் ஒன்று இருக்குது சார். இப்போ இதே மாதிரியான அளவுக்கு ஒரு சீரியஸ் விஷயம், அதாவது கேஷ் ஃபார் ஜாப் அப்படிங்கிற விஷயம் வந்து மேற்கு வங்கத்தில் உணவுத்துறை மினிஸ்டர், போக்குவரத்துறை மினிஸ்டர் அவருக்கு எதிராக ஒரு விஷயம் வந்துச்சு. அவரோட விஷயம் சுப்ரீம் கோர்ட்ல வந்துச்சு. அப்போ என்னன்னா அவருக்கு பெயில் கொடுத்துட்டு பெயிலை நிறுத்தி வச்சாங்க. பெயிலை நிறுத்தி வச்சாங்க. ஏன்னா வேலைக்காக பணத்தை வாங்கிட்டு கொடுக்குறது ஒரு சீரியஸான ஒரு விஷயம். அப்போ வந்து நாங்கள் பெயிலை நிறுத்தி வச்சு அதோட டைமென்ஷன்ஸை பார்த்து தான் கொடுப்போம். இந்த பெயில் எப்போ அப்ளிகல் ஆகும்னு சொல்லி டைம் வேறு ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஆனால் இவருக்கு அதை ஃபிக்ஸ் பண்ணல, இவருக்கு வந்து கொடுத்துட்டாங்க. ஆனால் கொடுத்து ஒரு அமைச்சர் என்ன அப்படின்னும் போது அவருக்கு பார்த்து அந்த விஷயத்தை சுப்ரீம் கோர்ட் இவருக்கு பார்க்கல. இவர் ஜாமீன் விஷயத்தை இப்போ வரையும் கூட அதை வந்து அதை எந்த வகையும் அது கருத்து எதிர்பார்க்குறாங்க. ஸ்டாலினே, முதலமைச்சர் ஸ்டாலினே பெருந்தன்மையாக உச்சநீதிமன்றத்தின் மூட தெரிஞ்சுக்கிட்டு அவர் அமைச்சராக்க மாட்டார்கள் என்று உச்சநீதிமன்றம் பெருந்தன்மையுடன் லாங் ரோப் கொடுக்குது. துரதிருஷ்டவசமாக முதலமைச்சர், தமிழக அரசு அவரை தொடர்ந்து அமைச்சரவையில் வச்சிருக்காங்க. நீங்கள் அழகாக சொன்னீங்க, வெஸ்ட் பெங்காலில் இதே கேஸில் மேற்கு வங்கத்தில் கொடுத்த பெயிலை பிப்ரவரி வரைக்கும் நிறுத்தி வச்சாங்க. இப்போ கூட நிறுத்தி வச்சிருக்காங்க தான் நான் நினைக்கிறேன். என்ன பெயில் கிராண்ட் ஆகல. எங்க கேஷ் ஃபார் ஜாப் ஸ்கேம்ன்றது பெரிய ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய துன்பங்களையே பெரிய துன்பம் வேலையில்லா திண்டாட்டம். மார்ட்டின் லூத்தர் கிங் சொன்னார், மற்ற எந்த துன்பத்தையும் அவன் சகித்துக் கொள்வான், இந்த துன்பம் வந்து அவனுக்கு எதிர்காலம் இருக்கிறதா இல்லையா என்ற கேள்வியை எழுப்பி அவன் முதுகெலும்பை முறித்து விடுகிறது. மனிதனுக்கு ஏற்படக்கூடிய துன்பங்களையே மிகப்பெரிய துன்பம் வேலையில்லா திண்டாட்டம்னு மார்ட்டின் லூத்தர் கிங் சொன்னார். நீ அப்படி பார்க்கும்போது நீ வந்து வேலை வாங்கி தரேன்னு இன்றைக்கி கோடானு கோடி இளைஞர்கள் வந்து வேலைக்காக போராடிட்டு இருக்கும்பொழுது, தங்களுடைய எதிர்காலமே நிச்சயமற்ற தன்மையில் இருக்கும்பொழுது அவர்களுக்கு காசை வாங்கிட்டு நீ ஏமாத்திருக்க. செந்தில் பாலாஜி குற்றவாளின்னு ஸ்டாலினுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்து நூற்றுக்கணக்கான சாட்சிகளை சேர்த்து விசாரணையை நீதிமன்றத்தில் நடத்தி கொண்டிருக்கிறது. அப்போ எப்படி அவரை மந்திரியாக வச்சிருக்காரு? சரி, அது கூட சரிங்க. உயர்நீதிமன்றமும் உச்சநீதிமன்றமும் டிஸ்பிளஷரை சொல்ல, உயர்நீதிமன்றம் ஒரு தடவை சொல்லிடுச்சு, உச்சநீதிமன்றம் 2 தடவை சொல்லிடுச்சு. எப்படி அவரை நீங்கள் மந்திரியாக வச்சுருக்கீங்க? சரி, திமுக தான் வச்சுருக்குது. சில பல காரணங்கள் திமுக அரசுக்கும் முதலமைச்சருக்கும் இருக்கலாம். கூட்டணி கட்சிகள் மோடி எதிர்ப்பு, பிஜேபி எதிர்ப்பு, இந்துத்துவ எதிர்ப்பு மட்டும்தான் உங்களோட ஒரே வேலையா? ஒன் அஜெண்டாவா? மற்ற அட்டூழியங்களை, மற்ற பாவங்களை, இதுவெல்லாம் பாவம், தப்பு இல்லை, பாவம். இந்த பாவங்களுக்கு எதுக்கு வந்து இடதுசாரிகளும் காங்கிரஸும் விசிகவும் துணை போகிறாங்க? சரி, ஓகே. எனக்கு இந்த இதில் ஒரு டவுட் இருக்குது சார். இப்போ இந்த விஷயத்தை திரும்ப திரும்ப நம்ம ரைஸ் பண்ணுவோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது வந்து பாஜக அரசியல் ரீதியாக பழைய நடவடிக்கை இதை கையாளுறாங்கன்னா திரும்ப திரும்ப வச்சு வாதமாக இருந்துச்சு. சரி, ஓகே, அதை அப்படியே வச்சுக்கோமே. அப்போ இது ஒரு பெரிய ஒரு தார்மீக அடிப்படையிலோ அல்லது அறம் சார்ந்த அரசியல் அடிப்படையில் இது ஒரு பெரிய சிக்கலான ஒரு விஷயமா மாறுது அப்படின்னும் போது திமுகவுக்கு செந்தில் பாலாஜி விட்ட வேறு ஆப்ஷனே கிடையாது அந்த இடத்த கையாளுறதுக்கு, இல்லை இந்த விஷயத்தை வந்து அவருக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுக்கு வேறு ஆப்ஷன்ஸே இல்லை. ஏன் வந்து இவ்வளோ விமர்சனத்தை எதிர்கொண்டு இந்த விஷயத்தை வந்து அப்படியே தொடச்சி வச்சுட்டு இருக்காங்க? இல்லைங்க, இது என்னென்னா திமுகவுக்கு ஏதோ நிர்பந்தம் இருக்கிறது, முதலமைச்சருக்கு ஏதோ நிர்பந்தம் இருக்கிறது என்பது நன்றாகவே புரிகிறது. ஏன்னா 3 முறை ஒரு முறை உயர்நீதிமன்றம் 2 முறை உச்சநீதிமன்றம் தெளிவித்த பிறகும் 2 முறைக்கு மேலேயே உயர்நீதிமன்றம் சொல்லிச்சு. சீஃப் ஜஸ்டிஸ் பெஞ்சு நாங்கள் அவரை பதவியிலேருந்து நீக்கணும் போது அந்த மாதிரி எந்த உத்தரவும் போட முடியாது. யார் மந்திரி யார் எந்திரின்றது முதலமைச்சரோட தனி உரிமை. இருந்தாலும் ஜெயிலில் இருந்துட்டு ஒருத்தர் மந்திரியாக இருப்பார்ன்றதை நினைத்து பார்க்க முடியாத அவலம்னு சொன்ன பிறகும் அவரோட பெயில் பெட்டிஷன் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்னால் வந்த பொழுது சிறையில் இருந்து கொண்டு அவர் எப்படி ஜாமீன் கேட்க முடியும்னு சொன்ன பிறகும், அதற்கு பிறகு உச்சநீதிமன்றம் 2 முறை நேற்றோடு சேர்த்து சொன்ன பிறகும் கிட்டத்தட்ட 4-5 முறை உயர்நீதிமன்றங்களும் உச்சநீதிமன்றமும் செந்தில் பாலாஜி விஷயத்தில் கடுமையான கண்டனங்களை அவர் மந்திரியாக நீடிக்கக்கூடாதுன்னு தெரிவித்த பிறகும் விடாப்பிடியாக அவரை வந்து மந்திரி சபையில் வைத்திருக்கக்கூடிய நிர்பந்தம் முதலமைச்சருக்கு ஏன் வந்தது என்பது புரியாத புதிராக இருக்கிறது. அதை முதலமைச்சர் விளக்கினா தான் நமக்கு புரியும். நான் கேட்பது என்னென்னா, கூட்டணி கட்சிகளும் எதிர்கட்சிகளும் இதில் வந்து ஒரு பொலிட்டிக்கல் ப்ரெஷரை பில்டப் பண்ணால் வேறு வழி இல்லாமல் முதலமைச்சர் செந்தில் பாலாஜி அமைச்சரவையிலிருந்து நீக்குவார். இவர்கள் ஏன் வாய்மூடி மௌனியாக இருக்கிறார்கள்? வேங்க வயலுக்காக போராடக்கூடிய விசிகா செந்தில் பாலாஜிக்காகவும் நியாயமாக குரல் கொடுக்கணும்ல. வெறும் தலித்துங்களுக்கான பார்ட்டியா நீங்கள்? இன்னொன்று, இடதுசாரிகள் தாங்க இதில் வெட்கக்கேடான ரோலு. ஏன்னா இளைஞர்களுக்காக, வேலையில்லாத இளைஞர்களுக்காக போராடக்கூடிய கட்சின்னு மக்களால் அறியப்படுகிற கட்சி எது? கம்யூனிஸ்ட் கட்சி. தொழிலாளர் நலன், தொழிலாளர் உரிமைகள், வேலையில்லா திண்டாட்டத்தை எதிர்த்து நடத்தக்கூடிய போராட்டங்கள், இவற்றுக்கான ஒரு பிம்பமாக இருப்பது, சிம்பலாக இருப்பது வந்து குறியீடாக இருப்பது கம்யூனிஸ்டுகள். கம்யூனிஸ்டுகளோட நேர்மையில் வந்து சந்தேகமே கிடையாது, மாற்று கருத்துக்கு இடமில்லை. ஆனால் ஏன் இன்றைக்கி இந்த அளவுக்கு திமுக அரசுக்கு அவர்கள் வால் பிடிக்க வேணும்? செந்தில் பாலாஜி விஷயத்தில் வேலையில்லாத எத்தனையோ இளைஞர்கள் உங்கள் கட்சியில் இருக்காங்க, அவங்களுக்காக நீங்கள் போராடுறீங்க, மறுக்கலை, உங்களோட நேர்மையை சந்தேகிக்கலை. செந்தில் பாலாஜி விஷயத்தில் நான் என்ன சொல்கிறேன், இந்த கண்டனங்களுக்கு பிறகும் ஏன் நீங்கள் அமைதியாக இருக்கீங்க? அப்போ திமுகவோட பாவ கணக்கில் உங்களுக்கும் பங்கு வருது. திமுக அரசு செய்யக்கூடிய பாவங்களை சுமக்கக்கூடிய சிலுவைகளாக
இடதுசாரிகளும் விசிகாவும் மாறிக்கொண்டிருக்கிறார்கள், மாறிவிட்டார்கள். அப்படி தான் பார்க்குறேன் நான். நேற்றைய டெவலப்மெண்ட்ஸுக்கு பிறகு கண்டிப்பாக இன்றைக்கி அறிக்கை வரும்னு எதிர்பார்க்குறேன். பாமக, காங்கிரஸ், பாமக, பிஜேபி, ஏடிஎம்கெல்லாம் இன்றைக்கி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவாங்க. அதை தாண்டி அவங்க என்ன ப்ரெஷர் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. கூட்டணி கட்சியும் இதை பேசினா ஸ்டாலினுக்கு ஒரு அழுத்தம் வரும், அவர் அமைச்சரவையிலிருந்து அவரை நீக்குவார். இவ்வளோ நடந்த பிறகு நான் அமைச்சரவையிலிருந்து அவரை நீக்க மாட்டேன் என்று மௌனம் காக்கிறார்கள் என்றால் இது எந்த விதத்தில் நியாயம்? அப்புறம் பிஜேபியை சொல்லுவதற்கு திமுகவுக்கு என்ன தார்மீக தகுதி இருக்கிறது? எவன் ஊழல் பண்ணானாலும் திமுகவில் வந்து சேர்ந்தானா, முகுல் ராயா இருக்கட்டும் அல்லது வந்து இன்னும் பல பேர் வந்து திமுகவில் சேர்ந்துட்டாங்கன்னா, அவங்கள பிஜேபியில் சேர்ந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து திமுக வாஷிங் மிஷின், பிஜேபி வாஷிங் மிஷினில் போட்டு புண்ணியஸ்தர் ஆக்கிடுறாங்கன்னு சொன்னாங்கல்ல. அதை தானே ஐயா நீங்கள் செய்கிறீங்க திமுகவில். அதுவும் இவ்வளவு கண்டனங்களுக்கு பிறகு ஒருத்தரை நீங்கள் அமைச்சராக வச்சுருக்கீங்கன்னா பிஜேபிக்கும் திமுகவும் எந்த வித்தியாசமும் கிடையாது. நேற்றைய டெவலப்மெண்ட் என்பது சுப்ரீம் கோர்ட்டில் மிக மிக மோசமான டெவலப்மெண்ட் திமுக அரசுக்கு. ஓகே சார், இப்போ இந்த இடத்துல ஒரு கேள்வி. இப்போ வந்து இந்த திமுக அரசு, ஸ்டாலின் தலைமையில் இந்த திமுக அரசு வந்து கிட்டத்தட்ட இந்த ஏறத்தாழ இந்த 4 ஆண்டு ஆட்சியில் வந்து பல சாதனைகள் செஞ்சிருக்கிறதா வந்து இந்தியா ஃபுல்லாக தங்களுக்கான ஒரு விளம்பரத்தை தேடுறாங்க. பல விஷயங்களை மற்ற ஸ்டேட்ஸை விட வந்து தனித்துவமாக பல விஷயம் செஞ்சுருக்காங்க, இல்லைன்னு இல்லை. அப்படிலாம் பேசக்கூடிய திமுகவுக்கு இந்த மாதிரி ஒரு செந்தில் பாலாஜிங்கிற ஒரு தனி நபரால் சுப்ரீம் கோர்ட் அளவுக்கு ஒரு பெரிய இஷ்யூஸ் வருது, அவங்களுக்கே எதிராக திரும்புது, அவங்க ஆட்சிக்கு எதிராக திரும்புது, அவங்க அமைச்சரவைக்கு எதிராக திரும்புது அப்படின்னும் போது எப்படி வந்து இந்த விஷயத்தை வந்து திமுக இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இவ்வளோ நடந்த பிறகும் ஸ்டாலின் வந்து ஏன் செந்தில் பாலாஜியை அமைச்சரவையிலேருந்து நீக்காமல் வைத்திருக்கிறாருன்னு நீங்கள் தெளிவாக கேட்குறீங்க. என்கிட்ட பதில் இல்லை. நிறையா சாதனைகள் இந்த கவர்மெண்ட் பண்ணியிருக்கு, நிறையா ஸ்கீம்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, செய்ததை விட 10 மடங்கு அதிகமாக விளம்பரமும் படுத்திக்கிறாங்க. அதெல்லாம் உண்மை. சரி, விளம்பரப்படுத்திக்கிட்டால் கூட ஏதோ சாதனைகளை செய்திருக்கிறார்கள் என்பதை மறுக்கவில்லை. ஆனால் இந்த விவகாரம் மாபெரும் தலைமுனியை உங்களுக்கு கொண்டு வருதுன்னு போது விடாப்பிடியாக செந்தில் பாலாஜியை பிடித்து கொண்டு தொங்க வேண்டிய அவசியம் அரசுக்கு என்ன வந்தது? மார்ச் 4ஆம் தேதி கேஸை ஒத்தி வச்சுருக்காங்க. அது வந்து ஜென்டில் வார்னிங். நீ 4ஆம் தேதிக்குள்ளே நீயா ரிசைன் பண்ணிவிடு, இல்லை பதில் கேட்டிருக்காங்க, உத்தரவு போட்டிருக்காங்க. நீ இருக்கியா இல்லையா அது பதில் சொல்லு, 4ஆம் தேதிக்குள்ளே சொல்லு. நான் மந்திரியாக இருக்கேன், நீ 4ஆம் தேதி தைரியம் இருந்தா சொல்லுங்க. ஆக்சுவலாக அவர் அமைச்சராக இருக்குன்ற முடிவுங்கிறது ஸ்டாலினோட முடிவு, செந்தில் பாலாஜி விருப்பம் கிடையாது. அப்போ இந்த பதில் வந்து ஸ்டாலினுக்கு அது முதலமைச்சருக்கான முடிவு, முதலமைச்சருக்கான கேள்வி இது. அவரை நீங்கள் மந்திரி சபையில் வச்சுக்க போறீங்களா இல்லையா? சரியா சொன்னீங்க. அவங்க ஜென்டிலாக செந்தில் பாலாஜி கிட்ட அதை நிறுத்திக்கிறாங்க. அது ஆக்சுவலாக முதலமைச்சருக்கான கேள்வி. நீங்கள் அவரை இவ்வளோ நடந்திருக்கு, நீங்கள் அவரை கேபினெட்டில் வச்சுப்பீங்களா இல்லையா, நீங்கள் தான் பதில் சொல்லணுன்றாங்க. அதை நேரடியாக சொல்லாமல் மறைமுகமாக கேள்வியை செந்தில் பாலாஜி கோர்ட்டில் வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக அது முதலமைச்சருக்கான கேள்வி. யாருக்கான கேள்வியாக இருந்தாலும் மார்ச் 4ஆம் தேதிக்குள்ளே அவங்க முடிவு பண்ணலன்னா ரொம்ப இன்னும் அசிங்கப்பட்டு தமிழக அரசு நிற்கும், தலைகுனிந்து நிற்கும். ஆல்ரெடி தமிழக அரசு தலைகுனிந்து நிற்கிறது. இன்னும் அதிகப்படியாக தமிழக அரசு அவமானங்களுக்கு ஆளாக வேண்டியிருக்கும். என்னுடைய வருத்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏன் எதிர்கட்சிகளை பேசி பிரயோஜனமே இல்லை. அதிமுக உட்கட்சி சண்டையில் உடஞ்சி சின்னாபின்னமாயின்னு இருக்குது. பிஜேபி அவன் மதவாத அரசியலை கையில் எடுத்துக்கிட்டு அவங்க வந்து தமிழ்நாட்டை நாசம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை எதிர்நோக்கியிருக்காங்க. கூட்டணி கட்சிகள்கிட்ட மேலே ஒரு சின்ன நம்பிக்கை என்னமோ நமக்கு இருக்குது. அவங்க கொத்தடிமைகளாக இருக்காங்க. இதில் கேள்வி கேட்கணும்ல நீ வந்து ஸ்டாலினை. அப்புறம் எதுக்கு நீ கூட்டணியில் இருக்க? கூட்டணி தேர்தல் நேரத்தில் தான் 24 மணி நேரமும் கொத்தடிமையாக இருக்கிறதுக்கு திமுகலே உங்கள் கட்சியை மெர்ஜ் பண்ணிடலாமா? எதுக்கு தனியாக கட்சி வச்சுருக்கீங்க? சரி, நீங்கள் ஒரு டவுட் ஒன்று. இப்போ இது ஊழல் சார்ந்த ஒரு விஷயம், ஒரு முக்கியமான ஒரு இஷ்யூ. இப்போ இந்த விஷயம் பொறுத்த வரைக்கும் டிஎம்கே கவர்மெண்ட் இவ்வளோ விமர்சனம் தான் நம்ம ஏற்றுக்கலாம். ஏன்னா வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் ஊழலாம் மக்கள் ஒரு பிரச்சனையாக கருத மாட்டாங்க. ஏன்னா வந்து கடந்த காலம் ஜெயலலிதா எக்ஸாம்ஸ் தான் பார்த்துருக்காங்க. அதெல்லாம் ஒரு ஃபேக்டராகவே இல்லை. இது நமக்கு வந்து பிஜேபி எதிர்ப்புங்கிற அந்த அதான் நமக்கு ஒரு பெரிய அரசியல். அதில் வந்து நம்ம எதுவும் காம்ப்ரமைஸ் ஆகிடக்கூடாது. இந்த மாதிரி விஷயத்தில் நம்ம வந்து அப்படியே ஃபங்க்ஷன் பண்ணலாம் அப்படின்ற இடத்துக்கு வந்துட்டாங்களா? அப்படி தான் வந்துட்டாங்க. பிஜேபி எதிர்ப்பு நம்ம நிரந்தரமாக தங்களுக்கு சோறு போடணும்னு திமுகவும் கூட்டணி கட்சிகளும், குறிப்பாக கூட்டணி கட்சிகள் நம்புது. பிஜேபி எதிர்ப்பு, இந்துத்துவ எதிர்ப்பு, மோடி எதிர்ப்பு நிரந்தரமாக தங்களுக்கு வந்து எம்எல்ஏ எம்பி சீட்டை வென்றெடுத்து கொடுக்கும். அதனால் திமுக அரசில் எவ்வளவு அட்டூழியங்கள் நடந்தாலும், சுப்ரீம் கோர்ட் காரி துப்புனாலும் நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம அப்படியே தொடருவோம், இல்லைன்னா ஸ்டாலின் கோபித்துக் கொள்வார் என்ற எண்ணத்திற்கு இடதுசாரிகளும் விசிகாவும் காங்கிரஸும் வந்து விட்டன. தொழிலாளர்களுக்காக போராடக்கூடிய கட்சி, இளைஞர்களுக்காக வேலையில்லா திண்டாட்டத்தை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு கட்சி, நூற்றுக்கணக்கான இளைஞரோட வாழ்க்கையை சூறையாடிய ஒரு மனிதரை, அவருக்கு எதிரான குற்றச்சாட்டுகளில் முகாந்திரம் இருக்கிறது என்று திரும்ப திரும்ப நீதிமன்றங்கள் சொன்ன பிறகும், இத்தகைய குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளான ஒருவர் எப்படி மந்திரியாக இருக்கிறார் என்று திரும்ப திரும்ப உச்சநீதிமன்றம் எச்சரித்த பிறகும்,
வாய் மூடி மௌனியாக இருக்கிறதா ஒரு மந்திரி அவர்கள் எந்த தப்பும் இல்லைன்னு பேசுறதை விட ஒரு அயோக்கியத்தனை ஏதாவது இருக்க முடியுமா? எதுக்காக இவங்க கட்சி தனியாக வச்சிருக்காங்க? இடதுசாரிகளும் வீசிக்காங்க, கட்சியை கலைச்சிருங்கன்றாங்க, கலைச்சிட்டு திமுகவில் மெர்ஜ் பண்ணி இப்போயும் அப்படி தான் இருக்கீங்க. சார் ரீசெண்டாக உங்களுக்கு விஷயம் தெரியும்னு நினைக்கிறேன். டெல்லி எலெக்ஷன் இருந்துச்சு. டெல்லி எலெக்ஷனில் வந்து அங்கே காங்கிரஸ் வந்து வாஷ் அவுட்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் சிபிஎம், சிபிஐ, சிபிஎம்எல் 3 பேர் வந்து நோட்டாவுக்கு கீழே வாக்கு வாங்கி அவ்வளோதான். டெல்லியில் நீ இந்த அரசியல் பண்ணினா ஜனங்க உங்களை காரி தான் துப்புவாங்க, தூக்கி தான் அடிப்பாங்க வெளியில். அந்த நிலைமை தான் தமிழ்நாட்டிலையும். தனியாக நின்னா எவ்வளோ வரும் உங்களுக்கு? இது வரைக்கும் நான் எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து பார்க்குறேன், 40 ஆண்டுகளுக்கு மேலே தேர்தல் நேரத்தில் தான் திமுக அண்ணா திமுகவோட 2 இடதுசாரிகளுக்கும் கூட்டணி. தேர்தல் முடிஞ்ச அடுத்த நாள் அரசுக்கு எதிராக நிற்பாங்க, அரசுக்கு எதிராக நிற்பாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு கடந்த 6 ஆண்டுகளாக நடக்கக்கூடிய அட்டுழியம், கட்சியை மொத்தமாக காலடியில் சரண்டர் பண்ணி 10 கோடி 15 கோடி வாங்கினப்பயே அவங்க முகமூடி கிழிஞ்சிடுச்சுங்க. சார் அவ்வளோ வாங்கினவங்க கூட இங்கே நடக்கிறது வந்து எமர்ஜென்சி அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி போட்டிருக்கலாம் ஸ்டாலின் சொல்லிட்டு சிபிஎம் கேட்க தானே செஞ்சிச்சு. தொழிற்சங்கம் மட்டும் கேட்டது இல்லை, இவர் யார் கேட்டார்? இவர் கேட்டார், பாலகிருஷ்ணன் கேட்டார். இதில் சிபிஎம் ஓரளவு முதுகெலும்போடு இருக்காங்க, சிபிஐ டோட்டல் சரண்டர். ஒரு அளவுக்கு சிபிஎம் போராடுறாங்க, சிபிஐ வந்து கம்ப்ளீட் சரண்டர். வேங்கவேலு இஷ்யூவில் சிபிஎம் வந்து அந்த குற்றச்சாட்டு தவறு, நீதிமன்ற விசாரணைக்கு உத்தரவிடணும், பாதிக்கப்பட்ட மக்களை குற்றவாளியாக இப்போ ஏற்படுத்தலாம், கொஞ்சம் மனசாட்சி இருக்குது பேசுகிறான். முத்தரசன் எதுவும் சொல்ல முடியாதுன்றார். அதாவது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தன்னுடைய ஆயுள் காலத்தில் இவ்வளவு ஒரு இழி நிலையில், கேவலமான நிலையில் தமிழகத்தில் அரசியல் செய்ததில்லை. தோழர்கள் வெட்கி தலைகுனிய வேண்டும். இந்த இன்சிடென்ட்ஸுக்கெல்லாம் பிறகும் அமைதியாக இருக்கார். அப்போ நீ 300 ஓட்டு 200 ஓட்டு வாங்குறல்ல டெல்லியில், அதான் இங்கேயும் உனக்கு. என்றைக்கு திமுக கிட்ட நீ 15 கோடி வாங்கினே, நீ 10 கோடி முடிஞ்சு போச்சுங்க அன்றைக்கி. அதை கடந்து போக முடியுமா? இந்த கட்சிகளோட யோகியதையை பற்றி பேசும்போது ஒரு பிரஜையாக கேட்குறேன், பத்திரிகையாளனாக கூட இல்லைங்க, ஒரு பிரஜையாக கேட்குறாங்க, ஒரு சாமானிய மனிதனாக, ஒரு குடிமகனாக கேட்குறாங்க, கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம், பாமர ஜாதியில் தனி மனிதனாக கேட்குறேன். 15 கோடியும் 10 கோடி வாங்கினீங்களே, எந்த விதத்தில் இதை நியாயப்படுத்துவீங்க? கார்ப்பரேட்ஸ் கிட்ட பணம் வாங்குவாங்க, இன்னொரு கட்சி கிட்ட பேங்க் டிரான்சாக்ஷனில் நீ வாங்கியிருக்க. அப்புறம் தேர் ஆர் நோ ஃப்ரீ லஞ்சஸ், இலவசம் இந்த வாழ்க்கையில் எதுவுமே கிடையாது. அந்த 15 கோடியும் 10 கோடியும் திமுக அவங்களுக்கு கொடுத்தது இன்வெஸ்ட்மெண்ட். இன்றைக்கு 4 ஆண்டுகளாக திமுக அரசுக்கு எதிரான உங்களுடைய அணுகுமுறையை பார்க்கும் பொழுது உங்களை ஹோல்சேல் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அப்படித்தானே என்ன தோன்றும்? இன்றைக்கி நீங்கள் செய்கிற எல்லா காரியங்களையும், உங்களுடைய அரசியல் நிகழ்வுகளை, உங்களோட பாலிட்டிக்ஸை அதுலேருந்து வேறுபடுத்தி நான் பார்க்க முடியுமா? டீலிங் பண்ணி பார்க்க முடியுமா? அதோட சேர்த்து தானே நான் பார்க்க முடியும். அப்போ இவர் கரப்ட், நீங்கள் பெரிய அளவில் வந்து கரப்டாக இருக்கீங்கன்றது தானே இதோட அர்த்தம். இதை தானே இன்றைக்கி பேசணும். 24 ஹவர்ஸும் பிஜேபி எதிர்ப்பு, இந்துத்துவ எதிர்ப்பு, இந்த பருப்பு வேகாது, அது உண்மை, நான் ஒத்துக்கிறேன். அதாவது அது பேராபத்து, அது நம்பர் 1 ஆபத்து பிஜேபி, அதில் எந்த மாற்று கருத்து இடமில்லை. ஆனால் இங்கே ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இருக்கும்போது, இங்கே இவ்வளவு தவறுகள் நடக்கும்போது அதை நியாயப்படுத்திக்கிட்டோம், அதை கண்டும் காணாமலும் கருத்து சொல்லாமலும் கடந்து போவது அயோக்கியத்தனம். எங்கெல்லாம் பிஜேபி வந்திருக்கு, 1990லேருந்து 2014 வரைக்கும் 25 வருஷம் வட இந்தியா முழுவதும் பிஜேபி எப்படி வளர்ந்தது? காங்கிரஸோட பஞ்சமா பாதகங்கள், ஊழல், குடும்ப அரசியல், அதோட தொடர்ச்சி தான் இன்றைக்கி பிஜேபி விஸ்வரூபம் எடுத்து நிற்குது. சரி, நீங்கள் ஒரு டவுட் ஒன்று சார். அப்போ ஃபேசிசத்துக்கு எதிரான போராட்டத்தில் ஊழல், குறைந்தபட்சம் ஊழல் இல்லாமல் இருப்பது ஒரு அடிப்படை தேவை. அதை காம்ப்ரமைஸ் பண்ணினா ஆட்டோமேட்டிக்காக எது வரும், எனக்கு ஓட்டு போட நீ பூச்சாண்டி காட்டுறியோ அது வந்துடும். ஃபேசிசத்துக்கு எதிரான போராட்டத்தில், மதவாதத்துக்கு எதிரான போராட்டத்தில் ஊழலற்ற நிர்வாகமும் வாரிசு அரசியல் கூடியவரை இல்லாமல் இருப்பதும் அடிப்படை தேவைகள், டு அ லார்ஜ் எக்ஸ்டென்ட், ஃபுல்லாக இல்லாட்டியும். ஆனால் இப்பேற்பட்ட தவறுகளை, பாவங்களை நீங்கள் கண்டு காணாமல் இருக்கீங்கன்னா, சத்தியமாக சொல்கிறேன், பிஜேபி உள்ள வரதை உங்களால் தடுக்க முடியாது. பிஜேபி நீங்கள் தான் கொண்டு வந்து உட்கார வைக்கிறீங்க. நீங்கள் விரிக்கிற ராஜபாட்டை, இங்கே நடக்கக்கூடிய தவறுகளை கண்டிக்காமல் இருப்பது, நீங்கள் தான் உண்மையான பிஜேபியோட பி டீம். பிஜேபிக்கு ராஜபாட்டை போட்டு வரவேற்பது திமுக, இடதுசாரிகள், விசிகா, காங்கிரஸ் போன்ற கட்சிகள் தான். டெல்லியில் காங்கிரஸ் ஓட்டெல்லாம் பிஜேபிக்கு போயிருக்கல, 16 தொகுதியில் உள்கூத்து வச்சு அடிச்சிருக்கான். அப்போ யாரா பிஜேபியோட பி டீமு? காங்கிரஸ் தான் பிஜேபியோட பி டீமு. அதுக்கு பிஜேபிக்கு ஓட்டு போட்டு போயிடுவாங்க. யூபிலலாம் முஸ்லீம்ஸ் சில பேக்கெட்ஸில் பிஜேபிக்கே போட்டாங்க, நேரடியாக போட்டால் அவனாவது கொஞ்சம் நேரடி எதிரின்னு. ஏன்னா அடுத்த நாள் வந்து அடிக்க போகிறான் ஓட்டு போடலன்னா, அதுக்கு டைரெக்டாக குத்திட்டாங்க. காங்கிரஸை யாரும் நம்ப தயாராக இல்லை. அந்த நிலைமை தான் இன்றைக்கி தமிழ்நாடு இருக்குது. செந்தில் பாலாஜி இஷ்யூ ரொம்ப சீரியஸான இஷ்யூங்க. அதை வந்து பேச மறுக்கிறாங்க கூட்டணி கட்சிகள், இடதுசாரிகளால் அதை பாலிடிக்ஸ் பண்ண தெரியல. சுப்ரீம் கோர்ட் வச்சு வாங்க விளாசுறாங்க, சவுக்கால விளாசுறான். ஆனால் இவர்கள் திருந்துவதாக தெரியல. ஆனால் இது எல்லாத்துக்கும் ஒரு எதிர்வினை இருக்கும், அதை மட்டும் மறந்துடாதீங்க. இப்படியே போயிடாது. இதுக்கான ஒரு எதிர்வினையை, விலையை திமுக அரசு கொடுக்க வேண்டியிருக்கும். திமுகவோடு கூட்டணி வைத்திருப்பதால் இந்த பாவ கணக்கில் இந்த தோழமை கட்சிகளுக்கும் பங்கு இருக்கிறது.
இந்த தோழமை கட்சிகளை விட இரண்டு இடதுசாரிகளும் விசிகாவும் காங்கிரஸும் திமுக அரசு செய்யக்கூடிய பாவங்களுக்கு சிலுவை சுமக்கக்கூடியவர்களாக இன்று மாறிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் வேதனையான உண்மை. நன்றி சார். வணக்கம்.